பிரெட் பிரிஞ்சி பார்க்கலாமா? வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி கழுவி ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் போட்டுக்கிட்டேன். பட்டை, சோம்பு, லவங்கம், கருப்பு ஏலக்காய் போட்டாச்சு. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். 2 தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய தக்காளி. 4 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கேன். தேன் உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம், புதினாலையும் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பிரியாணி மசாலா பவுடர் 2 ஸ்பூன். அரை கிலோ அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். தட்டு போட்டு மூடியாச்சு. இப்போ நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் அரிசியை போட்டுக்கலாம். இப்போ நம்ம விசில் போட போகிறதில்ல, தட்டு போட்டு டம் போட போகிறோம். இப்போ நல்லா கலரி விட்டு மூடி வச்சிடலாம். 2 ஸ்பூன் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கொதித்து வருது. இப்போ நல்லா கலரி விட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ப்ரெட் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 ஸ்லைஸ் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். தீயக்கூடாது, செவக்கு வச்சா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பொரிச்சதெல்லாம் எடுத்து ப்ளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ சாப்பாடு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த டைமில் ப்ரெட் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு ரொம்ப கலரக்கூடாது, லைட்டாக கலர்னா போதும். செம்ம டேஸ்டியான ப்ரெட் பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுங்க, வேணான்னு சொல்ல மாட்டாங்க, அழகாக சாப்பிட்ருவாங்க. செம்ம டேஸ்டியான ப்ரெட் பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.